நேயர்களே, இன்றைக்கு நம்ம சட்டமன்றத்தினுடைய நடவடிக்கைகள்ல நேற்று நடந்ததனுடைய அனலிட்டிக்கலான ஒரு செய்தியை நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான செய்தி. வேற எதுவும் இல்லை. குறிப்பாக நாம் பார்க்க போவது திரு ஜோசப் விஜயை பத்தி நான் ஒரு பத்திரிகையாளனாக அவருடைய பேச்சை நன்கு அவதானிக்கின்ற போது எனக்கு சில விஷயம் தெரிந்தது. அவருக்கு பேச தெரியல என்று சொல்றது தவறுங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். எப்படி புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி நாம பார்த்தா, திரு ஜோசப் விஜய் அவர்கள் ரொம்ப அழகா பேசியிருந்தாரு. இது டிஎம்கேல இருந்தவங்களுக்கு டிஃபென்ஸ் பிளே பண்ண முடியல. அவங்களால அக்ரெசிவாவும் அடிக்க முடியல, டிஃபென்ஸ் பிளேயும் பண்ண முடியல. ரெண்டுக்கும் இடைப்பட்ட ஒரு நிலையில் மாட்டி சிக்கப்பட்டு கொண்டார்கள். அதான் முக்கியம். என்னன்னா, ஒரு விதத்தில் திமுகவினர் வெளியேற என்ன செய்வதுன்னு தெரியாத நிலையில தள்ளு முள்ளாடி அவங்க வெளியே போயிட்டாங்க. இதுதான் உண்மைங்க. சரி, என்ன நடந்துச்சு அப்படின்னு நம்ம பார்ப்போம். திரு விஜய், தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் சி விஜய் என்ன பேசினார் அப்படின்னா, அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, நான் திருடவும் மாட்டேன், திருட என் கூட இருந்தவங்களை நான் அனுமதிக்க போவதும் இல்லை, நான் திருட போவதும் இல்லை, என் கூட இருந்தவர்களை நான் திருடுவதற்கு அனுமதிக்க போவதும் இல்லை, அதே போன்று திருடியவர்களை நான் சும்மா விட போறதும் இல்லை. இது அவர் சொன்ன பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2 ரொம்ப முக்கியமான விஷயம். பாயிண்ட் நம்பர் 2 என்ன? மிக முக்கியமாக எங்களுக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு சொல்றீங்க. எங்களுக்கு உண்மையிலேயே திருட தெரியாது, எங்களுக்கு உண்மையிலேயே கமிஷன் வாங்க தெரியாது, டாஸ்மாக்ல கமிஷன் வாங்க தெரியாது, உள்ளாட்சி ஊராட்சியில கமிஷன் வாங்க தெரியாது, இந்த அறநிலைத்துறையில கமிஷன் வாங்க தெரியாது, எல்லாவற்றையும் அவர் சொல்லிட்டார். எங்களுக்கு கமிஷன் பண்ண தெரியாது. பார்ட்டி ஃபண்டு அப்படிங்கிற ஒரு வார்த்தைய அவரு தெளிவா யூஸ் பண்ணாரு. அது என்ன பார்ட்டி ஃபண்டு அப்படின்னு பார்த்தா, பார்ட்டி ஃபண்ட்ஸ் அப்படின்னா கட்சி நிதிக்காக அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினர் எல்லா இடத்திலும் காசு வாங்கியிருக்காங்க. எங்கெல்லாம் காசு வாங்கியிருக்கிறாங்க? டாஸ்மாக்ல வாங்கியிருக்கிறாங்க, பத்திரப்பதிவுல வாங்கியிருக்கிறாங்க, இந்த அறநிலைத்துறையில வாங்கியிருக்கிறாங்க, ஊராட்சி உள்ளாட்சி மாநகராட்சி துறையில வாங்கியிருக்கிறாங்க, போக்குவரத்து துறையில வாங்கியிருக்கிறாங்க, சுகாதாரத்துறையில வாங்கியிருக்கிறாங்க, கல்வித்துறையில வாங்கியிருக்கிறாங்க. அதனால எங்களுக்கு திறமை கிடையாது, உங்களுக்கு திறமை இருக்குது அப்படின்னு விஜய் ஒரு பெரிய போட போட்டார். கமிஷன், எதை எடுத்தாலும் கமிஷன் கமிஷன் கமிஷன். தமிழ்நாட்டுல எங்களை மக்கள் உங்களை தோற்கடிச்சிட்டாங்க அப்படின்ட்டு ரொம்ப வைப்ரண்டா பேசினாரு. ஒரு கட்டத்தில் சிஎம்முடைய அந்த பேச்சை, தமிழகத்தினுடைய முதலமைச்சருடைய அந்த பேச்சை எதிர்கொள்ள முடியாமல் திராவிட முன்னேற்ற கழகம் உறுப்பினர்கள் உண்மையிலேயே அவர்கள் நடுங்கி போனார்கள். அது உண்மைதான். ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்றும் யோக்கியமான கட்சி என்று நாம் சொல்ல முடியாது. அவங்க அடிச்ச கொள்ளைகள், அவர்கள் அடிச்ச பேரங்கள் இதெல்லாம் இப்போது வெளியே வந்து கொண்டிருக்கிறது. ஏன்னா திரு ஸ்டாலின் அவர்களுக்கு எந்த விதமான கண்ட்ரோல் இல்லாமல் கம்பெடுத்தவெல்லாம் வேட்டக்காரனாக மாறித்தான் கட்சியை காலி செய்து விட்டார்கள். இப்போ ஒரு பக்கம் மின்சாரத்துறையில அடின்னு அடிக்கப்பட்டது, மற்றொரு பக்கம் டாஸ்மாக் துறை, மற்றொரு பக்கம் கனிம வளத்துறை, உள்ளாட்சித்துறை, ஊராட்சித்துறை, அதே மாதிரி KN நேரு போன்றவர்கள் அடித்த கொள்ளை கொஞ்சம் நெஞ்சம் இல்ல. இப்படி எல்லா இடங்களிலும் நெடுஞ்சாலைத்துறை, ரெவின்யூ ஆபீஸ், பத்திரப்பதிவு ஆபீஸ், எதிலெல்லாம் வருமானம் பார்க்க முடியுமோ அவ்வளவு சுகாதாரத்துறை வரைக்கும் டிரான்ஸ்போர்ட், அதாவது டிரான்ஸ்பருக்கு ஒரு இடத்துல இருந்து ஒரு அளவுக்கு மாற்றல் ஆகுறதுக்கு அதுக்கு ஒரு பெரிய கமிஷன். NOC வாங்குறதுக்கு மெட்ரிக்ஸ் குலேஷன் அந்த போர்டு, அதுல இருக்கக்கூடிய இன்ஸ்பெக்ஷன் அதிகாரி அவன் அடிச்சிருக்கான் ஒரு பெரிய அளவிலான கொள்ளை. இப்ப திரு MK ஸ்டாலின் அவர்கள் மாநில முதல்வராக இருக்காரு ஐயா அவர்களுக்கு இது தெரியாதா அப்படிங்கிற மாதிரி கொடி நாள் அந்த நாள் சொல்லி வந்த பிறகுதான் இதைத்தான் புட்டா வைக்கிறார். யாரு? தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர்
சி ஜோசப் விஜய் அவர்கள். இப்ப இந்த நடவடிக்கையில போகும்போது டிவிஎஸ்சின்னு சொல்லக்கூடிய தமிழ்நாட்டுடைய லஞ்ச ஒழிப்பு துறைக்கு இதையெல்லாம் பதிவு செய்து எந்தெந்த துறையில எவ்வாறு கட்டிங் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது அரசாங்கத்தினுடைய வீட்டு வசதி துறையில பெரிய அடிப்பு நடந்திருக்கும், பத்திரப்பதிவு துறையில பெரிய அளவில் நடந்திருக்கும், அதே போன்று டாஸ்மாக்ல பெரிய அளவுல நடந்திருக்கும். இப்ப இதெல்லாம் அவர் ஆதாரபூர்வமாக பிடித்து எல்லார் மேலையும், இப்ப மூர்த்தி பத்திரப்பதிவு, கால்நடைத்துறை அனிதா ராதாகிருஷ்ணன், உள்ளாட்சித்துறை நேரு, ஏற்கனவே அமலாத்துறை நேரடி கண்ட்ரோல்ல இருக்காரு, கனிம வளத்துறை துரைமுருகன், அதே மாதிரி பினான்சியல் மற்றும் செக்ஷன் அவர் தங்கம் தென்னரசு, KKSSR ராமச்சந்திரன், பொன்முடி, ஐ பெரியசாமி, ஏவா வேலு, இப்படி எல்லோரும் கொஞ்ச நெஞ்சம் இல்லப்பா, ஒரு தொகை அடிச்சிருக்கிறாங்க. 13 அமைச்சர்களின் மீது ஊழல் புகார் இருக்கிறதையும் நாம் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. ஆக இப்படி 13 பேரில் ஊழல் புகார் இருக்கின்ற போது தமிழ்நாட்டுடைய லஞ்ச ஒழிப்புத்துறை இவர்களின் மீது வழக்கு பதிவு செய்தால் நேரடியாக இடி உள்ள வந்துடும், என்போர்ஸ்மெண்ட் டைரக்டர் நேர உள்ள வந்துருவாங்க. அவங்க உள்ள வந்தால் இவர்களின் மீது பெரும் சிக்கலை ஏற்படுத்தும். இனி இவர்களின் மீது வழக்குகள் பதிவு செய்யப்படும். இது ஒரு பெரும் சிக்கல். ஆகவே எவ்வளவு டிபெண்ட் பண்ண முடியுமோ அவ்வளவுக்கு பண்ணி பார்த்த உதயநிதி ஸ்டாலின் ஆதாரம் இல்லாமல் பேசக்கூடாது என்று வைத்தார்கள். அப்படி என்றால் சபாநாயகர் சொன்னார் ஆதாரத்தோடு தான் பேசுவார்கள், ஆதாரம் இல்லாமல் பேச மாட்டார்கள். அது அரசாங்கம் அந்த ஆதாரத்தை கொடுக்க வேண்டும். எந்தெந்த மாதிரி கொள்ளை நடந்திருக்கிறது, எந்த மாதிரி பிரைபு ஊழல்கள் நடைபெற்றிருக்கிறது, தமிழ்நாடு அரசுக்கு எவ்வளவு லாபம் நஷ்டம். இப்ப உதாரணத்திற்கு போக்குவரத்து துறை 46,000 கோடி லாஸ், மின்சாரத்துறையில் 2 லட்சம் கோடி வரைக்கும் நஷ்டம். இப்ப ஒட்டுமொத்த கடன் 10 லட்சம் கோடி, துறை சார்ந்த கடன் 13,18,000 கோடி, ஆண்டுக்கு 70,000 கோடி அவர்கள் வட்டி கட்ட வேண்டும். இப்ப எல்லாவற்றிலும் இப்படி நடித்திருக்கிறார்களா என்பதில் திரு சி ஜோசப் விஜய்க்கு ஒரு கடப்பாடும் பொறுப்பு இருக்கிறது. எல்லாம் ஆளெல்லாம் பார்க்க வேண்டியதில்லை. இப்ப தமிழ்நாட்டு மக்கள் ஒரு மாற்றத்தை விரும்பிதான் இவருக்கு வாக்களித்தார்கள். நீங்க வந்தீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்ட்டு. இப்போ இந்த திறந்துவிட்ட ஆடு மாடுகளை போன்று அனைத்து ஊழல் பேர்வழிகளும் மந்திரிமாராக மாறி பெரிய அளவுல புற்களை கோரை பொருள்லாம் மேஞ்சி தள்ளிட்டாங்க. இப்ப இந்த நடவடிக்கையில கட்டுப்படுத்த முடியாம திணறுகிறார் ஜோசப் விஜய் உடைய இந்த ஆக்டிவிட்டிஸ. இப்போ அவருக்கு பெரிய கேவலத்தை ஏற்படுத்தியிருக்கு திமுகவுக்கு. இதுல இருந்து எப்படி தப்புறது அப்படின்னா, திராவிட முன்னேற்றத்திற்கு ஒரு செட்பேக்கு தனித்து நின்று 35% பெற்று திமுகவினுடைய ஒட்டுமொத்த வாக்கு வங்கியே உடைத்து போட்ட பெருமை அவருக்கு இருக்கிறது. இப்ப நாம பார்க்கிற போது மைனாரிட்டி ஓட்டுகள்ல பெரும்பான்மையாக கிறிஸ்தவர்கள் வாக்குகள், பெரும்பான்மையாக தலித்து வாக்குகள், ஒரு 25% 30க்குள்ள இஸ்லாமிய இளைஞர்களின் வாக்குகள், பொது சமூகத்தின் வாக்குகள் எல்லாவற்றையும் அறுவடை செய்ததன் காரணமாக திமுக உழண்டு போய்விட்டது. இரண்டாவது, திராவிட முன்னேற்ற கழகத்தின் வலிமையான கூட்டணிகள், குறைந்தபட்சம் 10% இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி எல்லாம் சேர்ந்து 10%, விடுதலை சிறுத்தைகள், இடதுசாரிகள், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், இப்படி எல்லோரும் சேர்ந்து குறைந்தபட்சம் ஒரு 10%. இப்பொழுது அதிமுகவிலிருந்து முக்கியமான தலைவர்கள் எல்லோரும் வந்து விட்டார்கள். அம்பாசமுத்திரத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா இசைக்கு சுப்பையா போன்ற தலைவர்கள், செங்கோட்டையன் போன்ற தலைவர்கள் எல்லாருமே வந்து கொண்டிருக்கிறார்கள். சி விஜயபாஸ்கர் வெளியே கேட்கிறார், அவரை சேர்க்க மறுக்கிறாங்க. மற்றவர்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே வந்து சங்கமித்து கொண்டிருக்கிற நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் இவர்களை அடித்து ஆடுவதற்கு அவர்களுக்கு வலிமை இல்லை. காரணம்,
கட்சி வலிமை குன்றி போய்விட்டது. கட்சியில் இப்போது அனைத்தும் கிழட்டு புலிகள். நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். இப்ப நீங்க பாருங்க, ஓரளவுக்கு மத்திய வயசுல இருக்கிறவங்க, ஒரு 55 வயசுல இப்ப தங்கம் தென்னரசு மாண்டவர்கள் இருக்கிறாங்க. மகேஷ் அன்பில் பொய்யாமொழி, அவருடைய துறையிலும் ஏராளமான ஊழல்கள் நடந்திருக்கிறது. என்ஓசி கொடுக்கப்படுவதற்கு நீங்கள் பாருங்கள், மெட்ரிகுலேஷன் ஸ்கூலாக இருந்தாலும் சிபிஎஸ்இ சிலபஸாக இருந்தாலும் ஸ்கூலை பொறுத்தவரை ஸ்டேட் கவர்மெண்டுடைய அண்டர் கண்ட்ரோல்ல தான் வருது. சிலபஸ் மெட்ரிக்கா இருக்கலாம், சிலபஸ் சிபிஎஸ்சியா இருக்கலாம், சிலபஸ் வேற ஏதாவது ஒன்று இருக்கலாம், தமிழ் மீடியம் ஸ்கூலாக இருக்கலாம். ஆனா அது எல்லாமே ஸ்டேட் கவர்மெண்ட் கண்ட்ரோல்ல தான் வருது. அப்படி வருகிற போது அதற்கு என்ஓசி கொடுப்பதற்குத்தான் 25 லட்சம் ரூபாயை வாங்கியதாக சொல்லப்படுகிறது. இது ஒரு பெரிய ஷாக்குங்க. 10 ஸ்கூலுக்கு இவ்வளவு வாங்கினா 5 லட்சம் 10 லட்சம் வாங்கினா எவ்வளவு போகும் பணம்? பலாயிரம் கோடி போயிடும் 5 வருஷத்துக்கு. அப்ப இத ஒரு பைசா கொடுக்காமல் நான் ஜோசப் சி விஜய் அவர்களுடைய தாவேகாவுடைய ஆட்சியில பெற்றுக்கொண்டேன் என்று அவர் சொல்வது மக்களுக்கு எளிமையாக போய் சேர்த்து விடும். இப்ப ஜோசப் சி விஜய் ரொம்ப தெளிவா சொன்னாரு, நான் யாரையும் விட மாட்டேன், நான் அடிக்க மாட்டேன், முன்னால் அடித்தவர்களையும் விட மாட்டேன் அப்படிங்கிற ஒரு வலிமையான செய்தி. இப்ப அந்த 10% வாக்குகள் இந்த பக்கம் சேர்ந்துருச்சு. எந்த பக்கம்? தாவேகாவின் பக்கம். திமுகவினுடைய அனைத்து கூட்டணிகளும் இங்கே சேர்ந்து விட்டார்கள். இப்போது வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல், இடைத்தேர்தல்கள்ல உங்களுக்கு தெரியும், தாராபுரம், மதுராந்தகம், அதே மாதிரி அம்பாசமுத்திரம், பெருந்துறை, அப்புறம் கிழக்கு, திருச்சி கிழக்கு, விராலிமலையா, அவரு புதுக்கோட்டை விஜயபாஸ்கர், இவ்வளவு இடத்திலையும் எலெக்ஷன் நடக்க போகுது. இதுல டிஎம்கே ஜெயிக்கணும், குறிப்பிடத்தக்க வாக்கு வாங்கணும். அவங்க கூட்டணி இல்லாத விஷயத்துல என்ன செய்ய போறாங்கன்னு தெரியல. இதை தாண்டி மிக முக்கியமாக அவர்களுக்கு இருக்க பிரச்சனை ஊராட்சி உள்ளாட்சி தேர்தல்கள்ல ஆலந்தூர் பாரதி சவால் விடுறாரு. ஜெயிச்சிட முடியுமா? அவங்க எப்படி ஜெயிக்காம போவாங்க? இப்போ சென்னை எடுத்துக்கிடுங்க, ஈஸியா ஜெயிப்பாங்க. ஏற்கனவே சென்னையில் அவர்களுக்கு வளமா இருக்காங்க. இப்ப தோழர் தெல் திருமாவளவன் போன்றவர்கள் எல்லாருமே இருக்காங்க. சென்னை மாநகராட்சியை டிஎம்கே ஜெயிக்காது, எந்த மாநகராட்சியும் ஜெயிக்காது. ஊராட்சி, உள்ளாட்சி, பேரூராட்சி, நகராட்சி, மாநகராட்சி இடைத்தேர்தல்கள் கூட்டணி பலமற்ற நிலையில் தங்கள் மீது டிவிஎஸ்சியின் மூலம் பிரைப், ஊழல் குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டால் இப்ப சிக்கப்பட்டு கொண்டார்கள். கட்சியில இளம் தலைவர்களை KN நேரு எடுத்துக்கிடுங்க, உங்களுக்கு உதாரணத்தை சொல்றேன், பொன்முடி எடுத்துக்கிடுங்க, அதே போன்று ஏவா வேலு, அதே போன்று பெரியசாமி, துரைமுருகன், எல்லாருமே கிழட்டு புலிகள். அவர்கள் கரை கண்டவர்கள், ஊழலிலே கரை கண்டவர்கள். KK ராமச்சந்திரன், அனிதா ராதாகிருஷ்ணன், எல்லோருமே ஊழலில் திளைத்தவர்கள். ஒரு மத்திய வயசு, ஒரு 55 58 வயசு 60 வயசுக்குள்ள இருந்தா அவர்களுக்கு ஓரளவுக்கு பக்குவம் இருக்கும். 40 வயதுக்கு மேல் இருக்க வேண்டும். 60 வயது அப்படி இருந்தாலும் அதுக்கு மேல இருக்கலாம், வயதானவர்கள் எல்லாம் தவறில்லை. அவர்கள் நேர்மையாளராக இருக்க வேண்டும். அரசியலுக்கு வயது ஒரு பெரிய பிரச்சனையே இல்லை. திட்டங்கள் செயல்படுத்துவதற்கும் வயதிற்கும் ஒரு அறிவுக்கும் சம்பந்தம் இல்லை. ஆனால் இங்கே ஊழல்வாதிகளை வைத்துக் கொண்டு என்ன செய்வது என்ற குறையும் கீழ் அடிமட்டத்தில் இருக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தினர் பெரும் அதிருப்தியில் சாறை சாறையாக இடமாறக்கூடிய சூழலில் நேற்று சட்டமன்ற நடவடிக்கைகளில் மாநில முதல்வருடைய இந்த பேச்சு திமுகவை உச்சபட்ச கொதிநிலைக்கு கொண்டு சென்று விட்டது. விளைவு, ஜோசப் விஜய் இவ்வளவு நல்லா பேசுவாரான்னு யாருக்குமே தெரியாது. அவ்வளவு சிறப்பா பேசினாரு, நல்லா பேசினாரு, வைப்ரண்டா இருந்துச்சு, சுறுசுறுப்பா இயக்கத்துல. அவர் அதை மாதிரி செய்யணும், அதை மாதிரி நடவடிக்கை எடுக்கணும்னு பாக்குறாங்க. இதுல டிஎம்கே ஏடிஎம்கேன்னு எந்த விஷயமும் கிடையாது. உப்பை தின்றவர்கள் தண்ணி குடிக்கணும். ஏன்னா மக்களின் சொத்துக்களை, பொது சொத்தை காவு கொள்வதை யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இது போன்ற நடவடிக்கைகளை அவர் தொடர்ந்து எடுத்து
சட்ட ஒழுங்கை முழுமையாக கட்டுக்குள் கொண்டு வந்து போதை கலாச்சாரத்தை அவர் முழுமைப்படுத்தினாலே அவர் போதுமானது. மற்றபடி அவருடைய அந்த வாக்குறுதிகளில் சிலது நடக்கலாம், பலது நடக்காமல் போகலாம். அடிப்படைத்துவமான லஞ்சம் இல்லை, ஏழைகள் எளிதாக நம்ப முடிகிறது. இப்ப டெல்டாவில் ஒரு மூட்டைக்கு 40 ரூபாய் நம்ம வாங்கினாங்க. இப்ப இதெல்லாம் அவர்கள் கவனிக்க வேண்டும். நெற்கொள்முதல் எப்படி நடக்கிறது, எப்படி நெல் கொள்முதல் கொடுக்கப்படுகிறது, டோக்கன் விநியோகம் எப்படி இருக்கிறது, ரேஷன் கடையில் இருக்கக்கூடிய பொருட்கள் தரமாக கொடுக்கப்படுகிறதா, எல்லாத்தையும் கண்டுபிடிக்கணும். இப்ப எலாசு, இப்ப பிராமண சமூகத்தை சேர்ந்த 2 பேர் போட்டிருக்காங்க. ரொம்ப சிறப்பா இந்த அறநிலை தெரிந்த தம்பி ரமேஷ் அவங்க ரொம்ப நல்லா பண்றாரு. வெங்கட்ராமன் அவர்களும் நல்லா இருக்காரு. இந்த மாதிரி எல்லா சமூகத்திற்கும் சமூக நீதி சமூக நீதினு சொன்னியப்பா, நான் 8 பேருக்கு கொடுத்திருக்கேன், நீ எத்தனை பேருக்கு கொடுத்தான்னு கேட்டார் விஜய் அவர்கள். 8 தலித் சமூகத்திற்கு கொடுத்தாங்க. நான் எவ்வளவு அழகா கொடுத்திருக்கேன்னு பேசினார். நீ சிறுபான்மையினெல்லாம் பயப்படாதீங்க, நான் எந்த காலத்திலும் உங்களை விட்டு கொடுக்க மாட்டோம். மத்திய அரசோடு இணக்கமான போக்கு என்பது ஒரு ஃபெடரல் ஸ்ட்ரக்சர். கொள்கை ரீதியாக நாம் வலிமையாக நிற்போம், அதுல எந்த டவுட்டும் இல்லை. நம்முடைய கொள்கை அதே தான். கொள்கையிலே சமாதானம் இல்லை, உறுதி. எப்படி சொன்னோன்னா அதே மாதிரி மைனாரிட்டிகள், தலித்துகளுக்கான இடஒதுக்கீடு, அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த அதிகார பிரபலாக்கம் அது ஒருபோதும் நிறுத்தப்படாது. நாம வலிமையாக எடுக்க வேண்டும். எல்லாருக்கான உரிமையும் உண்டு. அதே போல பெரியார் அவர்களை பற்றி பேசுகிறார், சமூக நீதியை பற்றி பேசுகிறார், தலித் சமூகத்தின் உரிமை, எல்லாவற்றையும் அதிகாரத்தை நான் பங்கு போட்டு கொடுத்து விட்டேனே என்பதுதான் இவனுக்கெல்லாம் கோபம். நான் ஏன் கொடுத்தேன் திமுகவை சாக்கடிக்கிறார். உங்களை மாதிரி ரத்தத்தை உறிஞ்சக்கூடிய ஒட்டுண்ணிகள் இல்லை என்பதையும் அவர் சொல்லியிருக்காரு. ஆக மொத்தத்துல அதை பார்க்கிற போது கொஞ்சம் நல்லா தான் இருக்கு. பிரமாதமா பேசியிருக்காருன்னு தான் சொல்லணும். உண்மையிலே அவருடைய பேச்சை கண்டு இந்த முறை கொஞ்சம் அசந்து தான் போயிருக்கிறாங்க. அதுல மாற்று கருத்து இல்லை. டிஎம்கேவினர் அவர்களுக்கு நிறைய பலமிழப்புக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அடுத்த அனலைஸ்னிலும் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.